அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கான மிக முக்கியமான ஒரு பதிவு தான் இது. மே 27க்கு பிறகு உங்க வாழ்க்கையில நடக்க போற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பத்தி தான் நாம விரிவா பேச போறோம். குறிப்பா உங்க வீடு தேடி ஒரு புதிய நபர் வரப்போறாரு. அவர் யார், அவர் சொல்றதை கேட்டா உங்க வாழ்க்கை எப்படி மாறும் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கமா நான் சொல்ல போறேன். இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இத்தனை காலமா நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் அனுபவிச்ச வேதனைக்கும் ஒரு விடிவு காலம் பிறக்க போகுது. கன்னி ராசி அப்படின்னாலே உழைப்புக்கு பேர் போனவங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத ஒரு நல்ல மனசு உங்களுக்கு உண்டு. ஆனா அந்த நல்ல மனசுக்கு இந்த உலகத்துல சரியான அங்கீகாரம் கிடைச்சதான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் நீங்க சொல்லுவீங்க. எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு மிஞ்சினது என்னவோ ஏமாற்றமும் அவமானமும் தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்களே உங்களை புரிஞ்சுக்காம காயப்படுத்தி இருப்பாங்க. சொந்த பந்தங்களா இருக்கட்டும், கூட பழகின நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருமே ஒரு கட்டத்துல உங்க மனசை உடைக்கிற மாதிரி தான் நடந்திருப்பாங்க. ராப்பகலா முழிச்சு குடும்பத்துக்காகவும் உங்களை நம்பி வந்தவங்களுக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிங்க. ஆனா ஒரு சின்ன தவறு நடந்தா கூட உங்களை தான் குத்தம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு தனிமையில உட்காந்து எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டுருப்பீங்க. வெளியே சிரிச்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய எரிமலையை சுமந்துக்கிட்டு தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இனிமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா, நம்ம கஷ்டத்தை தீர்க்க யாராவது வரமாட்டாங்களான்னு ஏங்கி போன அந்த தருணங்கள் ஏராளம். அந்த ஏக்கத்துக்கான பதில்தான் இந்த மே 27க்கு பிறகு உங்களுக்கு கிடைக்க போகுது. மே 27க்கு அப்புறம் கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறப்போகுது. எத்துதின் உங்க பாதையில இருந்த தடைகள், முட்டுக்கட்டைகள் எல்லாமே விலக போகுது. நான் முதலேயே சொன்ன மாதிரி உங்க வீடு தேடி ஒரு நபர் வருவார். அவர் ஒன்னும் வானத்துல இருந்து குதிக்க போறதில்ல. ஆனா அவர் மூலமா உங்க வாழ்க்கையில நடக்க போற சம்பவங்கள் எல்லாமே ஒரு மாயாஜாலம் மாதிரி தான் இருக்க போகுது. அவர் யார் அப்படிங்கறத நான் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோங்க. அந்த நபர் உங்களை தேடி வரும்போது ஆரம்பத்துல அவரை பத்தி உங்களுக்கு பெருசா எந்த ஒரு எண்ணமும் இருக்காது. ரொம்ப சாதாரணமா தான் அவரை நீங்க பாப்பீங்க. ஆனா அவர் பேச ஆரம்பிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கைய விதைக்கும். இத்தனை வருஷமா உங்க மனசுக்குள்ள இருந்த குழப்பங்களுக்கு ஒரே நிமிஷத்துல அவர் ஒரு தெளிவை கொடுப்பார். அந்த நபர் சொல்ற சில விஷயங்கள் உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா அவர் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு அதை உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிச்சீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. நெருக்கடியில சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிற கன்னி ராசி நேயர்களுக்கு அவர் ஒரு வழிகாட்டியா இருப்பார். கடனால நிம்மதி இல்லாம தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்களுக்கு அவர் காட்டுற வழி ஒரு பெரிய வெளிச்சமா அமையும். குடும்பத்துல இருக்கிற சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற மனக்கசப்புகள் எல்லாமே அவர் உள்ள நுழையிற அந்த நேரத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒரு நேர்மறையான அதிர்வலை உங்க வீட்டை சுத்தி உருவாகும். உங்க முகத்துல இழந்த அந்த பழைய சிரிப்பும் சந்தோஷமும் மறுபடியும் திரும்பி வரப்போகுது. நீங்க தொழில் செய்யற இடமா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கற இடமா இருந்தாலும் சரி, அங்கேயும் இந்த நபரோட தாக்கம் கண்டிப்பா இருக்கும். பல வருஷமா தடைபட்டு நின்ன காரியங்கள் எல்லாம் அவர் கொடுக்கிற ஒரு சின்ன ஆலோசனை மூலமா ரொம்ப சுலபமா நடந்து முடியும். இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்தவங்க, உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போக போறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த நபர் யாருன்னு அடையாள கண்டு அவர் சொல்ற அறிவுரைகளை எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம முழுசா நம்பி ஏத்துக்கணும். உங்களை தேடி வர அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டா உங்க தலைவிதியே மாறும். அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான யோகம் உங்களை தேடி காத்துக்கிட்டு இருக்கு. இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குன்னா, யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு ஒதுங்கி போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விரக்தியில இருக்கீங்க. ஏன்னா நீங்க உயிரை கொடுத்து உதவி செஞ்சவங்க எல்லாம் உங்களை உதாசீனப்படுத்துறத பார்த்து உங்க மனசு கல்லாத்து போச்சு. அந்த அளவுக்கு காயப்பட்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மே 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அந்த புதிய நபரோட பிரவேசம் நடக்க போகுது. அவர் ஒன்னும் உங்களுக்கு பெரிய பண மூட்டைய கொண்டு வந்து கொடுக்க போறதில்ல. ஆனா அவர் சொல்ற ஒரு சில வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில நீங்க எங்க சறுக்குனீங்க, யார நம்பி ஏமாந்தீங்க, இனிமே எப்படி உஷாரா இருக்கணும் அப்படிங்கறத ஆணி அடிச்ச மாதிரி உங்க மனசுல பதிய வைக்கும். இது நாள் வரைக்கும் நீங்க கண்ணை மூடிக்கிட்டு சில விஷயங்களை நம்பிட்டு இருந்தீங்க. அந்த மாயையை அவர் சுக்குநூறா உடைப்பார். அந்த நபர் உங்க சொந்தக்காரங்களா இருக்கலாம், ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு பழைய நண்பரா இருக்கலாம், இல்லனா முகம் தெரியாத ஒரு அறிமுகம் இல்லாத நபரா கூட இருக்கலாம். அவர் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஆனா அவர் உள்ள நுழையும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எதிர்மறை ஆற்றல் எல்லாமே விலகி ஒரு பாசிட்டிவான சூழ்நிலை உருவாகும்.
அவர் உங்ககிட்ட பேசும்போதே இத்தனை நாளா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் வரலையேன்னு ஏங்கின உங்களுக்கு இவர்தான் அந்த நபர்னு உங்க உள்ளுணர்வு உங்களுக்கு உணர்த்தும். அவர் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்க வாழ்க்கையோட யதார்த்தத்தோட ஒத்து போகும். உங்களுக்குள்ள புதைஞ்சு கிடக்கிற திறமைகளை அவர்தான் தட்டி எழுப்ப போறாரு. உங்களால முடியும், நீங்க இதுக்காக பிறக்கல, இன்னும் பெரிய உயரத்துக்கு போக வேண்டிய ஆளு நீங்கன்னு உங்களுக்கே உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்துவார். முக்கியமா பண விஷயத்துல கன்னி ராசிக்காரங்க நிறைய அடிபட்டு இருக்கீங்க. யாருக்காவது கடன் கொடுத்துட்டு அதை திருப்பி கேட்க முடியாம தவிச்சிருப்பீங்க. இல்லனா தேவையில்லாத செலவுகள் கழுத்தை நெரிச்சிருக்கும். இந்த நபர் வந்த பிறகு உங்க பொருளாதார நிலைமையில ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். இங்க செய்யற தொழில இல்லனா வியாபாரத்துல எந்த இடத்துல தப்பு நடக்குது, எப்படி அதை சரி பண்ணலான்னு ரொம்ப தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அவர் கொடுப்பார். அதை நீங்க அப்படியே பின்பற்றும் போது பல நாளா வராம இருந்த பணம் கூட உங்களை தேடி வரும். இழுபறியா இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முடியறதுக்கான ஒரு வழிய அவர் காட்டி கொடுப்பார். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி அவர் மூலமா உங்களுக்கு சேரும். குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. இந்த புதிய நபரோட ஆலோசனைகள் உங்க குடும்பத்துல ஒரு பெரிய அமைதியை கொண்டு வரும். விட்டு கொடுத்து போறதோட அருமையையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பையும் அவர் உங்களுக்கு உணர்த்துவார். குழந்தைங்க விஷயத்துல இருந்த கவலைகள் எல்லாம் தீரும். அவங்க படிப்புலயோ இல்லனா வேலையிலயோ ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறத நீங்க கண் கூட பாப்பீங்க. மொத்தத்துல இருட்டுல தவிச்சுக்கிட்டு இருந்த உங்க வாழ்க்கைக்கு அவர் ஒரு பெரிய கைவிளக்கா சேர போறாரு. அவர் கொடுக்கற அந்த உந்துதல் உங்களை ஒரு புதிய மனுஷனா மாத்த போகுது. இகன்னி ராசிக்காரங்க இயற்கையாவே ரொம்ப புத்திசாலிகள். ஆனா அந்த புத்திசாலித்தனத்தை நீங்க உங்களுக்குன்னு பயன்படுத்திக்காம மத்தவங்களுக்காகவே செலவழிச்சு வீணாக்கிட்டீங்க. இனிமே அந்த தப்ப நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிற போலி முகங்களை எல்லாம் அந்த நபர் உங்களுக்கு அடையாளம் காட்டிடுவார். யாரு உண்மையானவங்க, யாரு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு வந்துடும். இதுக்கப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப தீர்க்கமா இருக்கும். உங்களை ஏளனமா பேசினவங்க முன்னாடி நீங்க ஒரு ராஜாவா இல்லனா ராணியா கெத்தா வாழ்ந்து காட்ட போறீங்க. உங்க திறமைக்கு உண்டான சரியான அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான நேரடி சாட்சியா இந்த மே 27க்கு பிறகான காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. இது வரைக்கும் உங்க உடம்புல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட உங்களை ரொம்பவே பயமுறுத்தி இருக்கும். ராத்திரி படுத்தா தூக்கம் வராது, ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை உங்க நெஞ்ச அடைச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இந்த மே 27க்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மனசு நிம்மதியானாலே பாதி வியாதி பறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உங்க வாழ்க்கையில உண்மையாக போகுது. மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு சுறுசுறுப்பா உங்க வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. இத்தனை நாளா முடங்கி கிடந்த நீங்க இனிமே ஒரு புத்துணர்ச்சியோட எழுந்து ஓட போறீங்க. அந்த மாற்றம் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கே பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். நீங்க வேலை பார்க்குற இடத்துல இவ்வளவு நாளா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வோ இல்லனா சம்பள உயர்வோ காரணமே இல்லாம தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். உங்க கூட வேலை பார்க்கறவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருப்பாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை தலைகீழா மாறப்போகுது. உங்களை ஒதுக்க நினைச்சவங்க எல்லாம் உங்க திறமைய பார்த்து ஆடி போயிடுவாங்க. அந்த புதிய நபர் கொடுக்கிற ஒரு சின்ன யோசனை உங்க தொழில்ல ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தும். நீங்க சொந்தமா வியாபாரம் செய்யறவங்களா இருந்தா இத்தனை நாளா இருந்த மந்த நிலை மாறி வியாபாரம் செழிப்பாக நடக்க போகுது. புதுசா வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. உங்க உழைப்புக்கேத்த பலன் இனிமேதான் முழுமையா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை மதிக்காதவங்க எல்லாம் உங்களை தேடி உதவி கேட்கிற அளவுக்கு உங்க அந்தஸ்து உயர போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு ரொம்ப சுலபமா விட்டு கொடுத்துருவீங்க. உங்களுக்கான உரிமையை கூட சில நேரங்கள்ல கேட்டு வாங்க தயங்குவீங்க. ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க குணத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரும். எதுக்கு கோபப்படணுமோ அதுக்கு கண்டிப்பா கோபப்படுவீங்க. எது தட்டி கேட்கணுமோ அதை தயங்காம தட்டி கேட்பீங்க. உங்களுக்கான நியாயத்தை நீங்களே முன்னாடி நின்னு போராடி வாங்குவீங்க. இந்த தைரியம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. சொத்து பத்தின வழக்குகள் ஏதாவது நீதிமன்றத்துல நிலுவையில இருந்தா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. பல வருஷமா தீர்க்க முடியாம இருந்த குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப சுலபமா பேசி தீர்க்கப்படும். உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயமும் இருக்கு. உங்களை தேடி வர அந்த நபர் சொல்றத முழுசா நம்புங்க. ஆனா அதே சமயம் உங்க புத்தியையும் கொஞ்சம் பயன்படுத்துங்க. அவர் உங்களுக்கு வழியை தான் காட்டுவார். ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியது நீங்க தான்.
அந்த பயணத்துல சில சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். ஆனா அதை பார்த்து நீங்க பயந்து பின்வாங்க கூடாது. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். நீங்க இதுவரைக்கும் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இனிமே வரப்போற பொற்காலத்தை சரியா பயன்படுத்திக்கணும். அவர் சொல்லி கொடுக்கிற பாடத்தை நீங்க உங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு செயல்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வெற்றி பிரம்மாண்டமா இருக்கும். உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த அற்புதத்தை அனுபவிக்க நீங்க முழுமையா தயாராகுங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய பலவீனமே அளவுக்கு அதிகமா யோசிக்கிற பழக்கம்தான். அதாவது நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்த பத்தியோ இல்லைன்னா நடக்கவே நடக்காத ஒரு விஷயத்த பத்தியோ நினைச்சு உங்க மனசை நீங்களே போட்டு குழப்பிப்பீங்க. ராத்திரி படுக்கையில படுத்தா கூட உங்க மூளை ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கும். நிம்மதியான தூக்கம் அப்படிங்கறது உங்களுக்கு ஒரு பெரிய கனவாவே மாறி போச்சு. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில நுழைஞ்சதுக்கு அப்புறம் இந்த தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் எப்படி மாயமா மறையுதுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அவர் சொல்ற ஒரு சில யதார்த்தமான உண்மைகள் உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய தெளிவை உருவாக்கும். வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், எதை தூக்கி குப்பையில போடணும் அப்படிங்கிற அந்த வித்தைய நீங்க ரொம்ப சுலபமா கத்துப்பீங்க. இதனால உங்க முகத்துல ஒரு இனம் புரியாத அமைதியும் ஒரு தனி தேஜஸும் உண்டாகும். இதுவரைக்கும் உங்க கூடவே இருந்து உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு பின்னாடியே குழி பறிச்சவங்களை எல்லாம் நீங்க ரொம்ப தெளிவா அடையாளம் காண போறீங்க. அந்த புதிய நபர் உங்க கண்ணை கட்டியிருந்த அந்த மாயத்திரையை விலக்கி விடுவார். இவனா நமக்கு இப்படி செஞ்சான், இவங்களா நம்மள இப்படி பேசினாங்க அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு பல உண்மைகள் வெளிவரும். ஆனா இதையெல்லாம் பார்த்து நீங்க பழைய மாதிரி துவண்டு போய் உக்காந்துட மாட்டீங்க. மாறாக உங்க வாழ்க்கையில இருந்து அந்த மாதிரி துரோகம் பண்றவங்களை எல்லாம் எந்த ஒரு தயக்கமும் இல்லாம நீங்களே தூக்கி எரிஞ்சிடுவீங்க. உண்மையான அன்புக்கு மட்டும்தான் இனிமே உங்க மனசுல இடம் இருக்கும். உங்க நட்பு வட்டம் ரொம்ப சுருங்கினாலும் அது ரொம்ப தரமானதா உங்களுக்கு உண்மையானதா மாறும். உங்களை புரிஞ்சுக்காத யாருக்காகவும் நீங்க இனிமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட விட மாட்டீங்க. உங்க திறமைய நீங்க எப்பவுமே கொஞ்சம் குறைச்சுதான் எடை போட்டிருக்கீங்க. நம்மளால இது முடியுமா, இத செஞ்சா மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற தயக்கம் உங்களுக்குள்ள ரொம்ப ஆழமா ஊறி போய் கிடக்குது. அந்த தயக்கத்தை எல்லாம் சுக்கு நூறா உடைக்க போறாரு அந்த நபர். உங்க கைக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய திறமைய அவர் தான் உங்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்ட போறாரு. உனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்கா அப்படின்னு உலகமே உங்களை பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது. நீங்க செய்யற சாதாரண வேலை கூட இனிமே மத்தவங்க திரும்பி பாக்குற அளவுக்கு ஒரு பெரிய படைப்பா மாறும். அது மூலமா சமுதாயத்துல உங்களுக்குன்னு ஒரு தனி இடமும் பேரும் புகழும் உங்களை தேடி வரப்போகுது. எத்ததின் உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து கைத்தட்டி பாராட்டுற நிலைமை உருவாகும். சுருக்கமா சொல்லணும்னா மே 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் ஆரம்பிக்க போகுது. காசு பணம் அப்படிங்கறது உங்க உழைப்புக்கான மரியாதை அப்படிங்கறது நீங்க ஆழமா புரிஞ்சுப்பீங்க. இனிமே யாருக்காகவும் எந்த ஒரு உறவுக்காகவும் உங்க உழைப்பையோ நேரத்தையோ நீங்க இலவசமா கொடுக்க மாட்டீங்க. உங்க தகுதிக்கேத்த சரியான லாபத்தை கேட்டு வாங்குவீங்க. இதனால உங்க கையில பணப்புழக்கம் ரொம்ப சரளமா இருக்கும். தங்க நகை சேர்க்கை, வீட்டுக்கு தேவையான புது பொருட்கள் வாங்குறதுக்கான யோகம் எல்லாம் தானா கூடி வரும். இத்தனை நாளா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டவங்க சொந்தமா ஒரு சின்ன இடமாவது வாங்குறதுக்கான ஒரு வலுவான அடித்தளம் இந்த நேரத்துல அமையும். உங்க எதிர்காலத்தை பத்தின எந்த ஒரு பயமும் இல்லாம ரொம்ப கம்பீரமா நீங்க அடுத்த அடி எடுத்து வைக்க போறீங்க. கன்னி ராசிக்காரங்க, நீங்க ரொம்ப தெய்வ பக்தி உள்ளவங்க. ஆனா உங்க வேண்டுதல்லாம் இது வரைக்கும் பலிக்கலையேன்னு ஒரு ஆதங்கம் உங்களுக்குள்ள இருக்கும். சாமி கூட நம்மளை கைவிட்டுட்டாரோன்னு நினைச்சு பல நாள் கோவில் வாசல்ல நின்னு அழுதுருப்பீங்க. ஆனா அந்த புது நபர் வந்த பிறகு உங்க ஆன்மீக தேடலுக்கே ஒரு புது அர்த்தம் கிடைக்க போகுது. உங்களை சுத்தி இருக்கிற தடைகளை உடைக்க அவர் ஒரு குரு மாதிரி செயல்படுவார். இதுநாள் வரைக்கும் யார் காலையாவது விழுந்த காரியத்தை சாதிக்கணுமான்னு யோசிச்ச நீங்க இனிமே உங்க சொந்த கால்ல நின்னு ஜெயிக்க போறீங்க. உங்க உழைப்புக்கு மேல உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரப்போகுது. அந்த நம்பிக்கை தான் உங்களை ஒரு இரும்பு மனுஷனா மாத்த போகுது. வீட்டுல ரொம்ப நாளா தள்ளி போன சுப காரியங்கள் எல்லாம் இனிமே தடபுடலா நடக்க போகுது. கல்யாண வயசுல பிள்ளைங்க இருந்தா அவங்களுக்கு நல்ல வரன் தேடி அலைஞ்சு உங்க செருப்பு தான் தேஞ்சு போயிருக்கும். ஆனா எந்த சம்பந்தமும் படிஞ்சிருக்காது. இந்த நபர் கொடுக்கற ஒரு சின்ன வழிகாட்டுதல் மூலமா ரொம்ப சீக்கிரமாவே உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சொந்த பந்தம் எல்லாம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை நீங்க நடத்தி காட்ட போறீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ஏங்கி தவிச்ச தம்பதிகளுக்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன குழந்தை தவழ போற நேரமும் நெருங்கிடுச்சு. அந்த அளவுக்கு உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷ அலை வீச போகுது. இவங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிற எதிரிகளை பத்தி நீங்க இனிமே கவலையே பட தேவையில்லை. இவ்வளவு நாளா அவங்க யாருன்னு தெரியாம நீங்க இருட்டுல கல்லு விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனா
இனிமே அவங்க முகமூடியெல்லாம் அந்த நபர் கிழிச்சு தொங்க விட போறாரு. உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. நீங்க எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணமும் இல்லாம அமைதியா உங்க பாதையில போய்கிட்டே இருப்பீங்க. ஆனா காலம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனைய ரொம்ப சரியா கொடுக்கும். அதை நீங்க உங்க கண்ணாலேயே பார்க்க போறீங்க. உங்களை ஏமாத்தினவங்க எல்லாம் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா உங்க மனசு பழைய மாதிரி அவங்கள நம்பி ஏமாறாது. இது வரைக்கும் நீங்க ஓடின ஓட்டம் எல்லாம் மத்தவங்களுக்கு தொண்டு செய்யறதுக்காகவே இருந்துச்சு. ஆனா மே 27க்கு அப்புறம் நீங்க ஓட போற ஓட்டம் உங்களுக்கானது, உங்க குடும்பத்துக்கானது. உங்க வியர்வை துளி ஒவ்வொன்றும் இனிமே தங்கமா மாறப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. அந்த நபர் உங்களுக்குள்ள விதைக்க போற அந்த தன்னம்பிக்கை விதை ஒரு பெரிய ஆலமரமாக வளர்ந்து உங்களுக்கு நிழல் கொடுக்க போகுது. கஷ்டம், வறுமை, அவமானம் இது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச எல்லா வலிகளுக்கும் மருந்து போடுற மாதிரி இனிமே வரப்போற நாட்கள் அமைய போகுது. அந்த பொன்னான நாட்களை வரவேற்க உங்க மனசை நீங்க தயார்படுத்திக்கோங்க. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த கையில எடுத்தா அது ரொம்ப நேர்த்தியா யாருமே குறை சொல்ல முடியாத அளவுக்கு செஞ்சு முடிக்கணும்னு நினைக்கிறவங்க. அந்த அளவுக்கு உழைப்பை கொட்டி ஒரு வேலையை செஞ்சு முடிச்சாலும் அதற்கான பலனை வேற யாரோ ஒருத்தர் தட்டி பறிச்சுட்டு போறத பார்த்து எத்தனையோ தடவை உள்ளுக்குள்ளேயே அழுதுருப்பீங்க. உழைப்பு உங்களுடையதா இருக்கும், ஆனா பேர் வாங்குறது வேற யாராவது இருக்கும். இந்த மாதிரி ஏமாற்றங்கள் இனிமே உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க உழைப்புக்கான முழு லாபமும் புகழும் உங்களை மட்டுமே வந்து சேரும். உங்க வேலை செய்யும் இடத்துல இது நாள் வரைக்கும் உங்களை கண்டுக்காத மேல் அதிகாரிகள் கூட இனிமே உங்க திறமைய பார்த்து வியந்து போய் உங்களை தேடி வந்து முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. உங்களை தாண்டி அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு உங்க செல்வாக்கு உயர போகுது. அது மட்டும் இல்லாம சொந்தமா தொழில் செய்யணும், யாரை நம்பியும் கை கட்டி நிக்க கூடாதுன்னு உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை ரொம்ப நாளா தூங்கிட்டு இருக்கு. ஆனா கையில் காசு இல்லையே, யாராவது உதவி செய்வாங்களா, அப்படி தொழில் செஞ்சா நஷ்டம் வந்துடுமோன்னு பயந்து பயந்து அந்த ஆசையை அப்படியே அடக்கி வச்சிருக்கீங்க. அந்த பயத்தை எல்லாம் உடைச்சு எரிஞ்சு உங்களை ஒரு பெரிய தொழில் அதிபரா மாத்துறதுக்கான ஒரு விதைய அந்த நபர் உங்க மனசுல தூவ போறாரு. அவர் சொல்லி கொடுக்கிற சூட்சுமங்களை வச்சு நீங்க ஆரம்பிக்க போற அந்த சின்ன தொழில் நாளைக்கு பல பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா வளரப்போகுது. இதுக்கு முன்னாடி தொழில் செஞ்சு நஷ்டப்பட்டு கடனாளியா நிக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு கூட மறுபடியும் எழுந்து நிக்கிறதுக்கான ஒரு மாபெரும் வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. முடங்கி கிடந்த உங்க பிசினஸ் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். வெளிநாடு போகணும் இல்லனா வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சிறப்பா அமைய போகுது. விசா கிடைக்காமலோ இல்ல வேற ஏதோ ஒரு காரணத்தாலேயோ தள்ளி போய்கிட்டே இருந்த உங்க வெளிநாட்டு பயணம் எந்த ஒரு தடங்களும் இல்லாம இனிதே நடக்க போகுது. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுது. அதே மாதிரி நிலம், வீடு வாங்கறதுல இருந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்க பேர்ல ஒரு சொத்து வாங்கறதுக்கான யோகம் முழுமையா கூடி வந்திருக்கு. இத்தனை நாளா வாடகை கொடுத்து கொடுத்து அழுத்து போன உங்களுக்கான சொந்த வீட்டுல கிரகப்பிரவேசம் பண்ற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. அந்த வீட்டுல நீங்க கால் எடுத்து வைக்கும் போது இத்தனை வருஷமா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் பனி மாதிரி விலகி போயிடும். இவங்க மனசுக்குள்ள இருக்கிற இன்னொரு பெரிய கவலை உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி தான். நம்ம தான் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம், நம்ம பிள்ளைகளாவது நல்லா இருக்கணுமேன்னு ஒவ்வொரு நாளும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருப்பீங்க. உங்க வேண்டுதலுக்கு பலன் கிடைக்கிற நேரம் வந்தாச்சு. உங்க பிள்ளைகளோட படிப்புலையும் அவங்க வேலையிலையும் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அவங்க தொட்டதெல்லாம் துலங்கும். அவங்களால உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்க போகுது. என் பிள்ளை இப்படி சாதிச்சிட்டான் அப்படின்னு நீங்க ஊருக்கே பெருமையா சொல்லிக்கிற அளவுக்கு அவங்க நடந்துக்க போறாங்க. இது நாள் வரைக்கும் உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க எல்லாரும் உங்க பிள்ளைகளோட வளர்ச்சியை பார்த்து பொறாமையில வெந்து போற அளவுக்கு உங்க குடும்பத்தோட நிலைமை ரொம்பவே உயர்வா மாறப்போகுது. கன்னி ராசி பெண்களை பத்தி இங்க கண்டிப்பா சொல்லியே ஆகணும். குடும்பத்துக்காக உங்களை நீங்களே மெழுகுவர்த்தி மாதிரி உருக்கிக்கிட்டு இருக்கீங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ராத்திரி படுக்க போற வரைக்கும் பம்பர மாதிரி சுழன்று வேலை பாக்குறீங்க. ஆனா உங்க மாமியாரோ நாத்தனார்களோ இல்ல உங்க கணவரோ உங்க உழைப்ப பெருசா மதிச்சதே கிடையாது. நீ என்ன பெரிய வேலை செஞ்சு கிழிச்சிட்ட அப்படின்னு ரொம்ப சுலபமா ஒரு வார்த்தையில உங்க மனசை காயப்படுத்திடுவாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு சமையலறையில போய் யாருக்கும் தெரியாம எத்தனையோ நாள் கண்ணீர் விட்டுருப்பீங்க. ஆனா மே 27க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபர் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்க அருமைய புரிய வைப்பார். நீங்க இல்லைன்னா இந்த குடும்பம் எந்த அளவுக்கு கஷ்டப்படும் அப்படிங்கிற யதார்த்தத்தை அவங்க மூளையில உரைக்கிற மாதிரி எடுத்து சொல்வ.
அதுக்கப்புறம் உங்க வீட்ல உங்களுக்கு கிடைக்க போற மரியாதையே வேற லெவல்ல இருக்கும். உங்க மாமியார் மருமகள் பிரச்சனை எல்லாம் முடிவுக்கு வந்து வீட்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும். பெண்களுக்கு எப்பவுமே தங்கம் வாங்கணும், கொஞ்சம் காசு சேர்த்து வைக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். ஆனா இது வரைக்கும் உங்க கையில காசு தங்கவே இல்ல. வந்த காசு வந்த வழியே செலவாகி சில நேரங்கள்ல நீங்க கடன் வாங்குற நிலைமைக்கு கூட தள்ளப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த புதிய நபர் கொடுக்கிற சில ஆலோசனைகள் மூலமா நீங்க வீட்ல இருந்தபடியே சின்னதா ஒரு வருமானம் பார்க்கறதுக்கான வழிகள் பிறக்கும். உங்க சேமிப்பு பல மடங்கா உயரும். நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்டு வாங்க முடியாம தள்ளிப்போன அந்த தங்க நகைய உங்க சொந்த உழைப்புல உங்க காசுல நீங்க வாங்க போறீங்க. அதை போடும்போது உங்க முகத்துல வரப்போற அந்த சந்தோஷத்தை பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கும். உங்க குடும்பத்தோட மொத்த பொருளாதார பொறுப்பையும் நீங்க உங்க கையில எடுத்து ரொம்ப சிறப்பா வழி நடத்த போறீங்க. கல்யாண வயசுல இருக்கிற இளைஞர்களுக்கும் காதல் வயப்பட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. நீங்க உயிரா நேசிச்சவங்க உங்களை புரிஞ்சுக்காம விட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா உங்க காதலுக்கு வீட்டுல பெரிய எதிர்ப்பு வந்திருக்கலாம். அதனால ரொம்ப மன உளைச்சல்ல எதுலயும் ஒரு பிடிப்பு இல்லாம சுத்திக்கிட்டு இருப்பீங்க. உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த நபர் இந்த காதல் விஷயத்துல உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுப்பார். யாரு உங்க வாழ்க்கைக்கு உண்மையானவங்க, யாரு உங்களை ஏமாத்துறாங்க அப்படிங்கறத ரொம்ப தெள்ள தெளிவா உங்களுக்கு புரிய வைப்பார். பிரிஞ்சு போன உறவுகள் எல்லாம் உங்களை தேடி வந்து மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை வரும். அதே மாதிரி உங்க காதலுக்கு வீட்டுல இருந்த எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விலகி பெரியவங்க சம்மதத்தோட கல்யாணம் நடக்கிறதுக்கான ஒரு அற்புதமான யோகம் உங்களுக்கு வரப்போகுது. படிக்கிற மாணவர்களுக்கும் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதிட்டு காத்துக்கிட்டு இருக்கிற கன்னிராசி நேயர்களுக்கும் இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் உங்க கவனத்தை சிதறடிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போகும். அந்த புதிய நபரோட உந்துதல் உங்களுக்குள்ள ஒரு பெரிய நெருப்பை உருவாக்கும். படிப்புல நீங்க காட்ட போற அந்த அதீத கவனம் உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. அரசாங்க வேலை வேணும்னு பல வருஷமா போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த கனவு நனவாக போற நேரம் நெருங்கிடுச்சு. இங்க எதிர்பார்க்கிற அந்த வேலை உத்தரவு உங்க கைக்கு வந்து சேரும்போது உங்க பெற்றோர்கள் முகத்துல வரப்போற அந்த பெருமிதத்தை பார்த்து நீங்க ஆனந்த கண்ணீர் விட போறீங்க. உங்க வாழ்க்கையில இருண்டு கிடந்த பக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு பிரகாசமான புதிய அத்தியாயமே 27க்கு அப்புறம் தொடங்க போகுது. கன்னி ராசிக்காரங்க, உங்களை அறியாமலேயே உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் ஒண்ணு இருக்கு. அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் தான். இத்தனை நாளா ஏதோ ஒரு காரணத்தால அந்த சாமி கண்ணு உங்க மேல படாம இருந்திருக்கலாம், இல்லனா கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்ததால நீங்களே சாமியை கும்பிடாம கோபத்துல இருந்திருக்கலாம். ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அதே நேரத்துல உங்க குலதெய்வத்தோட அருளும் உங்களுக்கு முழுசா கிடைக்க போகுது. இது வரைக்கும் கோவிலுக்கு போக கூட நேரம் இல்லாம மனசுல ஒரு பெரிய விரக்தியோட இருந்த உங்களுக்கு இனிமே மனசுக்குள்ள ஒரு பெரிய பக்தி பிறக்கும். உங்க குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போய் ரொம்ப சந்தோஷமா நேர்த்தி கடனை செலுத்துவீங்க. அந்த சாமி உங்க கூடவே இருந்து இனிமே வரப்போற ஒவ்வொரு ஆபத்துல இருந்தும் உங்களை அரண் மாதிரி காப்பாத்த போகுது. யாருக்கெல்லாம் தங்களுக்கு யாராவது செய்வன வச்சிருப்பாங்களோ, இல்ல அதிகமா கண் திருஷ்டி பட்டுருச்சோ அப்படிங்கிற சந்தேகம் இருந்ததோ, அதெல்லாம் இனி தானா விலகி ஓடிடும். உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக சக்தி பாதுகாப்பா நிக்கிறத நீங்களே முழுமையா உணர்வீங்க. அதே மாதிரி ரொம்ப வருஷமா அடைக்க முடியாம உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்த பழைய கடன்கள் எல்லாம் மே 27க்கு அப்புறம் ரொம்ப சுலபமா அடைப்படும். நீங்க எதிர்பார்க்காத எதுல இருந்தோ ஒரு திடீர் பண வரவு உங்களுக்கு வரப்போகுது. அது நீங்க எப்போவோ போட்டு மறந்து போன பழைய முதலீடுகள்ல இருந்து வர லாபமா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாளா விற்காம கிடந்த ஒரு சொத்து திடீர்னு அதிக விலைக்கு விற்கிறதா கூட இருக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வழியில ஒரு பெரிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு இத்தனை நாளா உங்களை தூங்க விடாம கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த கடன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அடைச்சிட்டு நிம்மதியா ஒரு பெருமூச்சு விட போறீங்க. கடன்காரங்க தொல்லை இனிமே உங்க வீட்டு வாசல் படி மிதிக்கவே மிதிக்காது. அதையெல்லாம் தாண்டி புதுசா வண்டி வாகனம் வாங்குறதுக்கான யோகமும் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. பழைய வண்டியை வச்சுக்கிட்டு அடிக்கடி செலவு செஞ்சு அலுத்து போன நீங்க புதுசா ஒரு வண்டி வாங்கி அதுல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா பயணம் செய்ய போறீங்க. சொந்த பந்தத்துக்குள்ள உங்களுக்குன்னு ஒரு தனி மரியாதை கிடைக்க போற நேரமும் இதுதான். இத்தனை நாளா கல்யாணம் காதுகுத்துன்னு எந்த விசேஷத்துக்கு போனாலும் உங்களை யாரும் ஒரு பொருட்டாவே மதிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ கடமைக்கு கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு ஓரமா நின்னுட்டு யார்கிட்டயும் பெருசா பேசாம வந்துகிட்டே இருந்திருப்பீங்க. ஆனா இனிமே எந்த விசேஷம் நடந்தாலும் உங்களை முன்னாடி வச்சுதான் எல்லாமே நடக்கும். உங்க வார்த்தைக்கு குடும்பத்துல அவ்வளவு மதிப்பு இருக்கும். நீங்க சொல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம்னு நேத்து வரைக்கும் உங்களை ஒதுக்கி வச்ச சொந்தக்காரங்களே உங்ககிட்ட வந்து கை கட்டி நிப்பாங்க. ஊருக்குள்ள 10 பேரு உங்களை தேடி வந்து குடும்ப பிரச்சனைக்கு ஆலோசனை கேட்கிற அளவுக்கு உங்க புத்திசாலித்தனமும்
உங்க அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய கர்வம் வந்தாலும் எப்பவும் போல ரொம்ப அடக்கமா எல்லாருக்கும் நல்லது செய்யற அந்த குணத்தை நீங்க மாத்திக்கவே மாட்டீங்க. அதுதான் கன்னி ராசிக்காரங்களோட ஒரு பெரிய பலமே. அந்த நல்ல மனசுக்கு இனிமே சறுக்களே கிடையாது. கன்னி ராசிக்காரங்க உங்களை பத்தி யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, நீங்க வெளியே பார்க்க ரொம்ப கராரான ஆளு மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப இளகிய மனசுக்காரங்க. யார் சின்னதா ஒரு உதவி கேட்டாலும் உங்க கஷ்டத்தை கூட பார்க்காம அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவீங்க. ஆனா அந்த உதவி வாங்குறவங்க காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை திரும்பி கூட பார்த்திருக்க மாட்டாங்க. இப்படி எத்தனையோ தடவை நீங்க ஏமாந்திருந்தாலும் மறுபடியும் ஒருத்தர் கஷ்டம் நிற்கும் போது அந்த பழைய ஏமாற்றத்தை எல்லாம் மறந்துட்டு மறுபடியும் உதவி செய்வீங்க. இதுதான் உங்க இயல்பு. ஆனா இந்த மே 27க்கு அப்புறம் வரப்போற அந்த நபர் உங்க குணத்துல ஒரு பெரிய முதிர்ச்சியை கொண்டு வருவார். யாருக்கு உதவி செய்யணும், யாரு தூக்கி எறியணும் அப்படிங்கிற விவேகத்தை உங்களுக்கு கத்துக் கொடுப்பார். இனிமே உங்க நல்ல மனசை யாரும் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்க முடியாது. ரொம்ப உஷாரா சுதாரிப்பா ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்க போறீங்க. இதனால உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலம் வேற யாருக்கும் போகாது. உங்க தொழிலையோ இல்ல வேலை பார்க்குற இடத்துலயோ உங்களுக்கு மேல இருக்கிறவங்க இத்தனை நாளா உங்களை ஒரு வேலையாள் மாதிரி தான் நடத்தினாங்க. உங்க திறமையை உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இனிமே நிலைமை அப்படியே மாறும். உங்க மூளை வேலை செய்யற வேகத்தை பார்த்து அவங்களே மிரண்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு உங்க சிந்தனையில ஒரு தெளிவும் செயல்ல ஒரு வேகமும் இருக்க போகுது. ரொம்ப வருஷமா நீங்க உழைச்ச உழைப்புக்கு ஒரேடியா ஒரு பெரிய பரிசு கிடைக்க போற காலகட்டம் இது. அது உங்க சம்பள உயர்வு மூலமாவோ இல்லனா நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பதவி மூலமாவோ உங்களை தேடி வரும். நீங்க இல்லாம இந்த நிறுவனம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நீங்க ஒரு தவிர்க்க முடியாத சக்தியா மாற போறீங்க. உங்களை கீழே தள்ள நினைச்சவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. உங்க திறமைக்கான முழு பலனும் இனிமே உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணமா சேர போகுது. நிறைய கன்னி ராசிக்காரங்களுக்கு வயசாகி கூட கல்யாணம் ஆகாமலோ இல்லனா தகுந்த வாழ்க்கை துணை அமையாமலோ ஒரு பெரிய ஏக்கம் மனசுக்குள்ள இருக்கு. வீட்டுல பாக்குற சம்பந்தம் எதுவும் சரியா அமையாம நீங்களா தேடின உறவும் உங்களை ஏமாத்தி மொத்தத்துல கல்யாண வாழ்க்கை மேலேயே ஒரு பெரிய வெறுப்புல இருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த நேரம் உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு உங்க கஷ்டத்துல தோள் கொடுக்கற ஒரு அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தமே வீச போகுது. அந்த துணையோட வரவு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அப்படியே அள்ளி கொடுக்க போகுது. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொன்னா மாறும். குடும்பத்தோட சந்தோஷமா ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க. முக்கியமா விவசாயம் செய்யறவங்க இல்லனா நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு அமோகமான லாபத்தை கொடுக்க போகுது. தண்ணி பத்தாமலோ இல்லனா சரியான விலை கிடைக்காமலோ இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்து உங்க நிலத்துல மகசூல் பெருக போகுது. நீங்க போட்ட முதலீட்டுக்கு பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரும். அதே மாதிரி கோர்ட் கேஸ்ன்னு இழுத்துக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா சுமூகமா முடிஞ்சு உங்களுக்கான நியாயம் கிடைக்க போகுது. உங்க மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ரொம்ப லேசான உணர்வோட நீங்க வெளியே வருவீங்க. உங்களை சுத்தி இருந்த இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிக்க போகுது. இனிமே வர்ற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பெரிய திருவிழா மாதிரி தான் சந்தோஷமா அமைய போகுது. உங்களுக்காகவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பொற்காலத்துல நீங்க அடி எடுத்து வைக்க போறீங்க. கன்னிராசிக்காரங்க உங்களை பத்தி சொல்லணும்னா நீங்க எப்பவுமே மத்தவங்க சந்தோஷத்துக்காகவே உங்களை அர்ப்பணிச்சுக்கிறவங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை கொஞ்சம் மாறப்போகுது. அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்களுக்கான சந்தோஷம் என்ன, உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. உங்களை நீங்களே நேசிக்க கத்துக்குவீங்க. இது ரொம்ப சின்ன விஷயமா தெரியலாம், ஆனா உங்க வாழ்க்கையில இது ஒரு பெரிய திருப்பு முனை ஏற்படுத்த போகுது. உங்களை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகமும் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். உங்க உடைகள்ல, உங்க பேச்சுல, உங்க தோற்றத்துல ஒரு பெரிய கம்பீரம் தானா ஒட்டிக்கொள்ளும். உங்களை பாக்குறவங்க எல்லாருக்கும் இவங்களுக்குள்ள எப்படி இவ்வளவு பெரிய மாற்றம் வந்துச்சுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. 5 நாள் வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இறைவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய பயிற்சி களம்னு தான் சொல்லணும். இந்த வழிகள் மூலமா நீங்க எத்தனையோ பாடங்களை கத்துக்கிட்டீங்க. யார நம்பணும், யார நம்ப கூடாது, எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல அமைதியா இருக்கணும்னு ஒரு பெரிய வாழ்க்கை தத்துவத்தையே நீங்க கரைச்சு குடிச்சிருக்கீங்க. இந்த அனுபவம் தான் இனிமே உங்க வாழ்க்கையோட பெரிய மூலதனமா மாறப்போகுது. அந்த புதிய நபர் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போற அந்த வித்தைகளை உங்க அனுபவத்தோட சேர்த்து நீங்க பயன்படுத்தும் போது உங்களை அசைக்க யாராலையும் முடியாது. எந்த ஒரு சிக்கலான சூழ்நிலையிலையும்
ரொம்ப நிதானமா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவை எடுப்பீங்க. உங்க அறிவாற்றலை பார்த்து உங்க எதிரிகளே மிரண்டு போற அளவுக்கு உங்க வளர்ச்சி அபாரமா இருக்க போகுது. நிறைய கன்னி ராசிக்காரங்க சொந்த வீடு கட்டணும்னு ரொம்ப வருஷமா திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. அத்திவாரம் போட்டு பாதியில நின்ன வீடா இருக்கலாம், இல்லைன்னா இடம் வாங்கிட்டு வீடு கட்ட பணம் இல்லாம முடங்கி போன விஷயமா இருக்கலாம். அதுக்கெல்லாம் இப்ப ஒரு விடிவு காலம் பிறந்தாச்சு. உங்களுக்கு தேவையான பண உதவி ரொம்ப சுலபமா எந்த ஒரு அலையலும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். வங்கி கடன் வேணும்னு அலைஞ்சவங்களுக்கு அது உடனே கிடைச்சு உங்க வீட்டு வேலை ரொம்ப வேகமா நடக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா வசதிகளும் கொண்ட ஒரு அருமையான வீட்டை கட்டி முடிக்க போறீங்க. அந்த வீட்டுல உங்க சொந்த பந்தங்களை எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு புதுமனை புகுவிழா நடத்த போறீங்க. அந்த நாள்ல உங்க சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இகலைத்துறையில இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கும் எழுத்து, பேச்சு, நடிப்பு மாதிரி துறைகள்ல சாதிக்கணும்னு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு வசந்த காலம். இது வரைக்கும் உங்க திறமைக்கு சரியான வாய்ப்பு கிடைக்காம வாய்ப்புக்காக பல பேர் கதவை தட்டி ஏமாந்து போய் இருப்பீங்க. ஆனா இனிமே வாய்ப்புகள் உங்களை தேடி உங்க வீட்டு கதவை தட்ட போகுது. அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற ஒரு அறிமுகம் உங்களை புகழின் உச்சிக்கு கொண்டு போக போகுது. உங்க முகம் ஊரெல்லாம் தெரியற அளவுக்கு நீங்க ஒரு பெரிய பிரபலமா மாற போறீங்க. இது வரைக்கும் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்களை பார்க்க காத்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அந்தஸ்தை நீங்க பிடிக்க போறீங்க. கலைத்துறையில நீங்க தொடாத உச்சமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு உங்க பயணம் ரொம்ப சிறப்பா இருக்க போகுது. கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ரொம்ப ஆழமா யோசிச்சு அதுல உள்ள நல்லது கெட்டதெல்லாம் அலசி ஆராயிறவங்க. ஆனா உங்க வாழ்க்கையில நடந்த சில கசப்பான சம்பவங்கள் யாரையுமே நம்ப முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உருவாக்கி வச்சிருக்கு. ஆனா அந்த புது நபர் உங்க வாழ்க்கையில வரும்போது இந்த பயம் எல்லாமே காத்துல பறந்துடும். உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத நிம்மதி கிடைக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நீங்களே கொஞ்சம் ஒத்துக்கவனீங்க. நேத்து வரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா உங்க முகத்துல ஒரு பெரிய தேஜஸ் வரப்போகுது. உங்க பேச்சுல ஒரு காந்த சக்தி உருவாக போகுது. இந்த நபர் உங்க வாழ்க்கையில வந்து போனதுக்கு அப்புறம் நீங்க தொட்ட காரியம் எல்லாமே துலங்கும். அதே மாதிரி உங்க குடும்பத்தில இருந்து வந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் பல பேருக்கு பெரிய தலைவலியா இருக்கும். ரொம்ப நாளா பங்காளிகளுக்குள்ள சண்டை, சச்சரவு, வழக்குன்னு நிம்மதியே இல்லாம அலைஞ்சிருப்பீங்க. நம்ம தலைமுறைக்கு இந்த சொத்து கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு பெரிய விரக்தியில இருந்தவங்களுக்கு அந்த நபர் ஒரு சரியான வழியை காட்டுவார். அவர் சொல்ற ஒரு சின்ன யோசனை மூலமா பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் எல்லாம் ரொம்ப சுமூகமா பேசி தீர்க்கப்படும். உங்களுக்கான நியாயமான பங்கு எந்த ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த சொத்து உங்க கைக்கு வந்ததும் உங்க குடும்பத்தோட மொத்த தலையெழுத்தும் மாறிடும். இத்தனை நாளா உங்களை பார்த்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ரொம்ப கெத்த வாழ போறீங்க. உங்களுக்கான உரிமையை நீங்க நிலைநாட்ட போற காலகட்டம் இது. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களை விட்டு பிரிஞ்சு போன சொந்த பந்தங்கள், அது கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நெருக்கமா பழகின உறவுகளா இருக்கலாம். ஒரு சின்ன தப்பு அபிப்பிராயத்தினால பல வருஷமா முகம் கொடுத்து பேசாம இருந்திருப்பீங்க. இந்த மே 27க்கு அப்புறம் அந்த நபர் மூலமா இந்த உறவுகள் எல்லாம் மறுபடியும் ஒன்னு சேரப்போகுது. உங்க மேல இருந்த கோபம், வருத்தம் எல்லாமே மாறி அவங்களே உங்களை தேடி வந்து பேச போறாங்க. குடும்பத்துல இருந்த விரிசல்கள் எல்லாம் ஒட்டி மறுபடியும் சந்தோஷமா பழைய மாதிரி பழக ஆரம்பிப்பீங்க. வீட்டுல எப்பவும் சொந்த பந்தங்களோட சிரிப்பு சத்தமும் ஒரு பண்டிகை காலத்துல இருக்கிற மாதிரியான சந்தோஷமும் நிறைஞ்சு இருக்க போகுது. இந்த உறவுகளோட பலம் உங்களுக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுக்கும். இகன்னி ராசி நேயர்களுக்கு சாப்பாட்டு விஷயத்துல எப்பவுமே ஒரு தனிப்பட்ட கவனம் இருக்கும். ஆனா கடந்த சில காலமா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்ல உடல் சோர்வோ உங்களை ரொம்பவே படுத்தி எடுத்திருக்கும். மருத்துவ செலவுகள்னு கையில இருந்த காசு எல்லாம் வீணா கரைஞ்சு போயிருக்கும். அந்த புது நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாயம் நடக்க போகுது. உங்க உடம்புல இருந்த தொந்தரவுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு ஒரு புது தெம்பு உங்களுக்குள்ள வரப்போகுது. பல நாளா முடங்கி கிடந்த நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா மாறி உங்க வேலைகளை நீங்களே முன்னாடி நின்னு செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியமும் நிம்மதியான தூக்கமும் உங்களை தேடி வரப்போகுது. கன்னி ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வெளியில இருக்கிற எதிரிகளை விட கூடவே இருந்து குழி பறிக்கிறவங்க தான் அதிகம். அவங்க யாருன்னு கண்டுபிடிக்க முடியாம இத்தனை வருஷமா நீங்க முழிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபரோட வருகைக்கு அப்புறம் உங்க கண்ணை மறைச்சுக்கிட்டு இருந்த அந்த திரை மொத்தமா விலக போகுது. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உண்மையாவே உங்க மேல அன்பா இருக்காங்களா, இல்ல உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஆதாயம் தேடுறாங்களா அப்படிங்கறத நீங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்க போறீங்க. நீங்க எந்த ஒரு சண்டையும் போட தேவையில்லை, யாரையும் பழிவாங்கவும் தேவையில்லை.
அந்த நபர் உங்களுக்கு கொடுக்க போற ஒரு சில குறிப்புகள் மூலமா துரோகிகள் எல்லாம் அவங்களாவே உங்க வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. இதுக்கப்புறம் உங்க கூட நிக்க போறது எல்லாமே உங்களை உயிரா நேசிக்கிற உண்மையான உறவுகள் மட்டும்தான். தொழில் காரணமா வெளியூர் போகணும், இல்லனா கடல் தாண்டி போய் சம்பாதிக்கணும்னு நினைச்சு காத்துக்கிட்டு இருக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் ஒரு மாபெரும் பொற்காலம். பல வருஷமா நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாம் தடங்கலாகி இனிமே நம்ம ஊர்ல தான் கிடக்கணுமான்னு ஒரு விரக்தியில இருந்திருப்பீங்க. ஆனா அந்த புதிய நபர் காட்ட போற வழியில நீங்க நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ரொம்ப வேகமா உங்க பயணம் அமைய போகுது. புதிய இடத்துக்கு போய் புதிய மனிதர்களை சந்திச்சு உங்க தொழிலையோ இல்லனா வேலையோ நீங்க வேற ஒரு உயரத்துக்கு கொண்டு போக போறீங்க. அங்க போய் நீங்க சம்பாதிக்க போற பணம் உங்க குடும்பத்தோட பல தலைமுறை கஷ்டத்தை போக்க போகுது. நீங்க எப்போவோ ஆசைப்பட்டு மறந்து போன கனவுகள் எல்லாம் இந்த புதிய பயணத்துல ஒவ்வொன்னா நிறைவேற போகுது. இவங்களுக்குள்ள ஒளிஞ்சு கிடக்கிற ஒரு பெரிய தாழ்வு மனப்பான்மைய அந்த நபர் சுக்குநூறா உடைக்க போறாரு. மத்தவங்களை விட நம்ம குறைவானவங்க, நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல அப்படிங்கிற அந்த எதிர்மறை எண்ணம் உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சு போயிருக்கு. அந்த எண்ணத்தை எல்லாம் வேரோட புடுங்கி எரிய போறாரு அந்த புதிய நபர். உங்களுக்குள்ள இருக்கிற அபாரமான திறமையையும் அறிவையும் நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி வெளிக்கொண்டு வருவார். நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் செய்யற ஒவ்வொரு செயலும் மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி ரொம்ப கம்பீரமா மாறப்போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க எல்லாம் உங்க தோற்றத்திலையும் உங்க பேச்சிலையும் வந்திருக்கிற மாற்றத்தை பார்த்து வாய் அடைச்சு போக போறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான ஆளுமை உலகத்துக்கு தெரிய போற நேரம் இது. எப்பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வரப்பிரசாதம்னு தான் சொல்லணும். குடும்பத்தை தாண்டி நீங்க உங்களுக்காக சாதிக்கணும்னு நினைச்ச விஷயங்களை எல்லாம் ரொம்ப தைரியமா கையில எடுப்பீங்க. வீட்டுல இருக்கிறவங்களும் உங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு முழு ஆதரவு கொடுக்க போறாங்க. சின்னதா ஒரு தொழில் செஞ்சு பார்க்கலாம்னு நினைச்ச பெண்களுக்கு அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய முதலீடோ இல்லனா அருமையான வழிகாட்டுதலோ கிடைக்க போகுது. அந்த தொழிலை நீங்க உங்க உழைப்பாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் ரொம்ப பெரிய அளவுக்கு வளர்த்து எடுக்க போறீங்க. உங்களை சார்ந்து உங்க குடும்பம் இயங்குற அளவுக்கு உங்க பொருளாதார நிலைமை உயர்ந்து நிக்க போகுது. உங்க சொந்த கால்ல நீங்க கம்பீரமா நிக்க போற அந்த தருணம் உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய வெற்றி மகுடம். கன்னிராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல. ஆனா இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போற அந்த பொன்னான நேரம் தான் இந்த மே 27க்கு பிறகான காலகட்டம். உங்க வீடு தேடி வரப்போற அந்த புதிய நபர் உங்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் சொல்ல போறதில்ல, உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போறாரு. அவர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த ஆலோசனையும் உதவியும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மைல்கல்ல அமைய போகுது. இத்தனை நாளா இருட்டுல தவிச்ச உங்களுக்கு அவர் காட்ட போற வெளிச்சம் உங்க எதிர்காலத்தையே பிரகாசமாக்க போகுது. அதனால இனிமே எந்த கவலையும் படாம ரொம்ப தைரியமா இருங்க. நடக்கிறது எல்லாமே உங்க நன்மைக்கேன்னு முழுசா நம்புங்க. அந்த நபர் யார வேணாலும் இருக்கலாம், ஆனா அவர் மூலமா உங்க குலதெய்வம் தான் உங்ககிட்ட நேரா பேச போகுது அப்படிங்கறத மட்டும் ஆழமா மனசுல பதிய வச்சுக்கோங்க. திறந்த மனசோட அந்த நபரை வரவேற்க நீங்க தயாராயிருங்க. உங்க உழைப்புக்கும் உங்க நல்ல மனசுக்கும் ஏத்த சரியான அங்கீகாரம் கிடைக்க போற நேரம் இது. இவ்வளவு காலமா நீங்க சிந்தனை கண்ணீருக்கெல்லாம் சேர்த்து வச்சு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை பரிசா கொடுக்க போகுது. இனிமே வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றி நாளாதான் அமைய போகுது. உங்க குடும்பத்தோட உங்க சொந்த பந்தங்களோட நீங்க ரொம்ப நிம்மதியா குறைவில்லாத செல்வத்தோட வாழ போறீங்க. இது வரைக்கும் உங்களை யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்க எல்லாமே உங்க வளர்ச்சியையும் உங்க நல்ல குணத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு உங்ககிட்டே சரணடைய போறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மாபெரும் ராஜயோகம் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. உங்க மேல உங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்கட்டும். வரப்போற அந்த பிரம்மாண்டமான நல்ல மாற்றத்தை 2 கைகளையும் ஏந்தி ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்க தயாராயிருங்க. உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே சுபமாதான் நடக்கும். கன்னிராசி நேயர்கள் எல்லாருக்கும் அந்த இறைவனோட முழு ஆசீர்வாதமும் கிடைச்சு நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் சிறப்பா நிறைவேறி ரொம்ப மகிழ்ச்சியா வாழணும்னு மனசார வேண்டிக்கிறேன். இந்த அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்க வாழ்க்கைய ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும். நிம்மதியா இருங்க. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.